ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். புதன்கிழமை எடுத்த விலாக் தான். இந்த விலாகில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு பாசிட்டிவான விலாகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் எப்போதும் போல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா நாள் மாதிரி தான் அன்றைய நாளுமே வந்து புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சிட்டேன். என்னுடைய நாள் வந்து ஒரு நாள் முழுதுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை நேரத்தில் எழுந்திருக்கிறதுனால தான் நினைப்பேன். நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அதிகமாக வந்து வைக்க மாட்டேன். அதே சமயம் அதிகபட்சமாக எனக்கு வந்து எந்த பூஜைகள்லாம் வந்து செய்ய தெரியாது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் விசேஷ நாள் வருதுன்னா ஓரளவுக்கு வந்து படைப்பேன். மற்றபடி அதிகபட்சமான பூஜைகள் வந்து எனக்கு செய்ய தெரியாது. காலையிலே எழுந்துச்சு என்னுடைய நாளை வந்து முதல்ல வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம் வச்சுட்டு தான் அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்ப்பேன். நிறைய சிஸ்டர் கேட்குற கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்க. நான் நிறைய விளாக்லையுமே இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சின்ன சின்ன குழந்தைங்கள். அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணணும். வேலைகள் வந்து நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். சமையல் வேலைகளாக இருக்கட்டும், தெரியும் இல்லையா ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனையுமே ஒரு ஆளுமே நான் சமாளிக்கணும். அப்படின்னா அந்த காலை நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சா மட்டும்தான் என்னால் இவ்வளோ விஷயங்களுமே வந்து சமாளிக்க முடியும். அதனால தான் நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நான் ஏர்லிங் மார்னிங் 4 மணிக்கெலாம் வந்து இப்போ ஒரு வாரமாக எழுந்துச்சு, ஆனால் எனக்கு எந்த ஒரு பலனுமே எனக்கு வந்து தெரிகிற மாதிரிக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த சிஸ்டருக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் தான் இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் தீபம் வந்து வீட்டில் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி செவ்வாய் நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பிரச்சனைகள் வீட்டில் வரும். அப்போ நான் நினைப்பேன், வீட்டில் வந்து விளக்கு வைக்காமல் எழுந்திக்கிறதே ஒரு 9 மணிக்கு எழுந்திக்கிறாங்க, அப்படி உள்ளவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம கடவுளை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை வற்புறுத்தி இவ்வளோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தீபம்லாம் வைக்கிறோம், எந்த ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து நினச்சதுண்டு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் அதிகப்படியான சண்டைகள் வந்து வீட்டில் வரும். அது எப்படி தானே தெரியல. காலையில் விளக்கு வச்சுக்கிட்டு ஒரு 7:30 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஏதாவது ஒரு சண்டை வந்து வர ஆரம்பிச்சிடும். அத்தனையுமே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சோதனை அப்படின்னு தான் நான் வந்து நினப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு சரியான மாதிரி பிரச்சனை வந்து ஒரு சில வாக்குவாதம் வந்துச்சு. அப்போ நினச்சேன், இனிமேல் நம்ம வீட்டில் வந்து விளக்கே வைக்கக்கூடாது, விளக்கு வைக்கிற அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டே இருந்தேன். அதன் பிறகு மனசு வந்து எனக்கு கேட்கல. சரி, நம்மளோட வேலை எனக்கு வந்து அந்த தீபம் வைக்கும் பொழுது தான் ஒரு விதமான மனசு வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. நான் தொடர்ந்து வந்து வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு விஷயம் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் வந்து யோசிப்போம். அவங்க திருப்பி தருவாங்களா, கரெக்டாக தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்போம். அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு வந்து நல்ல ஒரு விதமான வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து நமக்கு வந்து எவ்வளோ விதமான சோதனைகள் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை எல்லாம் தாண்டி நம்ம வந்து தொடர்ந்து வந்து தீபம் வைக்கிறோமா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப சண்டையாக இருக்குது, நம்ம விளக்கே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய என்ன. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சோதனைகள் எல்லாமே வந்து எனக்கு பாசிட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிது. அப்புறம் நிறைய பேர் நினைப்பது உண்டு, இந்த பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, நிறைய பேருக்கு வந்து மிராக்கள் நடக்குது, அதெல்லாம் உண்மையா இல்லையா, நம்ம வச்சா நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் வந்து உங்களுக்கு வரும். நானுமே அதை வந்து நம்பினது கிடையாது. எல்லாருக்குமே நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, நம்மளுமே தீபம் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து நினச்சிருக்கேன். அப்போ ஒரு நாள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு, எப்போதுமே நான் வந்து ஒரு 3:30 மணி 4 மணிக்குள்ளே வந்து மேக்ஸிமம் எழுந்திரிச்சிடுவேன். அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சரியாக தெரில. சரி, ஒரு 3:30 மணிக்கு நம்ம எப்போதுமே வந்து மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு தானே தீபம் வைக்கிறோம், எப்படி தீபம் வைக்கும்போது ஒரு 5:30 மணி 6 மணி ஆயிடுது, இன்றைக்கி முடித்ததோட நம்ம தீபம் வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 3:30 மணிக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு அன்றைக்கி தீபம் வந்து வச்சதை உடனே பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு தான் நான் வந்து பிரபஞ்சத்தோடைய சக்தியை வந்து முழுமையாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளோட அனுகிரகமும் எனக்கு வந்து அன்றைக்கி வந்து கிடச்சிருது. நிறைய விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ 1 கோடி பேர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் நம்ம மட்டும்தான் பாஸ் ஆகிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, அது ஒரு எவ்வளோ பெரிய சாதனைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அப்படி தான் அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம் வந்து அன்றைக்கி வந்து கிடச்சிது. அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தீபம் வைக்கிறீங்கன்னா உடனே வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதற்கான சூழ்நிலைகள் நிறைய வந்து தடைகள் வந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அதெல்லாம் சமாளித்து நம்ம வந்து அன்றாடம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து தீபம் வச்சு பாருங்கள், ரொம்ப வாழ்க்கையில் வந்து முன்னேறிடலாம். நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த காலை நேரத்தில வந்து இவ்வளோ ஏர்லி மார்னிங் எழுந்திக்கும் பொழுது, நமக்கும் இந்த இயற்கைக்கும் நிறைய ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாண்டிங் இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். அந்த நேரத்தில அதிகமா யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுடைய வேலைகள வந்து அமைதியான முறையில நம்ம செய்யும் பொழுது, அந்த இயற்கையான காற்று நம்ம சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அதுவே பெரிய நமக்கு மைண்ட் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிரமம்லாம் பட வேணாம். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப வற்புறுத்தி நம்ம வந்து கடமைக்காக விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வைக்காதீங்க. உங்களுடைய மன திருப்திக்காக காலையில் எப்போதுமே வந்து எழுந்திக்கிற நாளில் வந்து தீபம் வச்சு தொடங்கி பாருங்கள். நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் வந்து உண்டாகும். யாருமே சோர்ந்து போகாதீங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோர்ந்து போகாதீங்க. நல்ல நல்ல மாற்றங்களை நிறைய வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த காலை நேரத்தில் வந்து எழுந்திக்கிறதுனால. அதனால தான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். உங்களுக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவான மெசேஜாக சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இது தொடர்ந்து என்னுடைய விலாக் அனைத்துலையுமே காலை நேரத்தில் எழுந்திக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உண்டாகும்னு சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து யூஸ் ஆனுச்சுன்னா, அதுவே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறதுன்னா சந்தோஷம். அதனால தான் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நான் பாட்டில் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, என்னைய வந்து ரொம்ப வந்து நெகட்டிவான ஒரு வார்த்தைகளோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. க பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, பேசுகிறவங்களோட வாயை நம்ம வந்து அடைக்க முடியாது. அவங்களுக்கு வந்து பதிலுக்கு பதில் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வந்து வர ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து நெகட்டிவாக நம்ம எதுவுமே செய்யலை அப்படிங்கிறபோது, நீ தான் அந்த விஷயத்த வந்து செஞ்ச, உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்மளுமே திருப்பி அவங்கள்ட்ட நான் செய்யலை, நான் செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே அவங்க கூட வந்து வாதாடும் பொழுது, நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. அதே சமயம் அவங்க மேலே ஒரு வெறுப்புணர்வு வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளே வந்து ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க வந்து என்ன சொன்னாலுமே நம்ம பொறுத்துட்டு போயிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த இடத்துல பேச வேண்டிய வார்த்தைகள் வந்து அதிகபட்சமாக எதுவுமே நம்மளுடைய வார்த்தைகளை பேசாமல் அந்த இடத்துக்கு என்ன தேவையோ 2, 3 வார்த்தைகளை பேசிட்டு நம்ம ஒதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்க வந்து இது சொல்லிட்டாங்களே, அடுத்தவங்கள பற்றி எப்பொழுதுமே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. இது வந்து சொல்லிட்டாங்களே, இது சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷனில் வந்து போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வளர்ச்சியை வந்து பிடிக்காம தான் மற்றவங்கள பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வேலையில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு தடையுமே இல்லை, போகிறீங்க, வேலை பார்க்குறீங்க, வரீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லுவேன். இதே சமயம் அந்த ஒரு வேலையில் நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த உங்கள் கூட வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்படி நீ செய்யாத அப்படி இப்படி சொல்லிட்டே இருக்காங்கன்னா, அந்த இடத்துல உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க வந்து பொறாமைப்படுறாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நிறைய ஒரு வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கான ஒரு அடுத்த கட்ட படிநிலைன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காதிலே வாங்காதீங்க. நம்ம லைஃப்பில் வந்து நம்ம தான் வந்து முன்னேறதுக்கான வாழ்க்கை வழிவகைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அந்த காலை நேரத்தில் எழுந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, நிறைய விதமான விஷயங்கள் நம்மளை வந்து கற்றுக்கலாம். நம்ம அடுத்தவங்க மேலே வைக்கிற ஒரு ஈகோ வந்து குறைஞ்சிரும், கோபப்படுற பொறாமை எண்ணம் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். அதனால தான் தொடர்ந்து என்னுடைய விலாக் அனைத்துலையுமே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திங்கன்னு சொல்கிறேன். எழுந்திக்கிறது நம்ம சந்தோஷமாக எழுந்திக்கிறணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எழுந்திக்காதீங்க. இதை ஒரு பாசிட்டிவான மெசேஜாக இந்த விலாகில் வந்து சொல்லியிருக்கேன்.
இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் எழுந்துச்சி என்னுடைய நாளை வந்து தீபம் வச்சு விட்டுட்டு பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ பொங்கல் செய்கிறது வந்து காமிப்பேன். அது ஏன்னா பொங்கலுக்கு வந்து ஃப்ரீயாக பச்சரிசி ஒரு நிறையா ஒரு 5 கிலோ போலவே என்னமோ கொடுத்துருந்தாங்க போல். அதனால் வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயுமே கேட்குறாங்க, நல்லா இருக்குது பொங்கல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லாதனப்போ மிளகு ஜீரகம் அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சுலாம் நிறைய தட்டி போட்டு வந்து வச்சு கொடுக்குறது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் வந்து பொங்கல் வந்து டெய்லிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது. 2 விசில் தான் நான் வந்து வைப்பேன். அப்படி தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி லைட்டாக வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தாளித்து விட்டோம்னா எப்போதும் போல் தாளித்து விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மீன் சமைச்சுமே ரொம்ப நாளாச்சு. எங்கள் ஏரியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலர் நினைக்கலாம், என்னக்கா நீங்கள் வந்து பூஜை வீடியோஸ் எல்லாம் விலாகலாம் கொடுத்து விட்டு வந்து மீன் வந்து சமைக்கிறதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே கலந்தது தான் நம்மளோட லைஃபு. எனக்கு வந்து அதிகமாக வந்து சைவம் தான் நான் வந்து விரும்புவேன். அசைவம் அதிகமாக வந்து சாப்பிட மாட்டேன். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மீன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகினேன். ஆனால் எங்கள் வீட்டு சைடு மாமனார் மாமியார் அனைவருமே மீன் சாப்பிட்டு பழகுனவங்க தான். நம்ம தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சாப்பிட வேணாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வந்து நான் மனசளவில் வந்து கடவுளை நினச்சிப்பேன். தீபம் வைக்கிறதுனால நம்ம வந்து தண்டிச்சிருவாரா அசைவம் சாப்பிடும்பொழுது அப்படின்லாம் நினைக்கிறதே கிடையாது. யதார்த்தமான லைஃப் வந்து நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு அப்புறம் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது புடலங்காய் கூட்டமே நிறைய ஷார்ட்ஸ்லலாம் வந்து கொடுத்துருக்குறேன். வீடியோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்து சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம். ஒரு லைக் பண்ணி